ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்திரசேகர் வந்து சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாருமே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னி வந்து பார்ட்டிக்கு போறதுக்காக ஒரு சாரி எடுத்து வைக்கிறாங்க. அதை வந்து உஷா பாத்துடுறாங்க. இப்போ சும்மா சாரி கட்டினாலே ரொம்ப அழகா இருப்பா, இதுல வேற இந்த சாரி எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட எல்லா சாரியுமே ட்ரை வாஷ்க்கு கொடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் பொன்னி கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க. பார்த்தா ஒரு சாரி கூட இல்ல. கீழே எல்லாருமே பார்ட்டிக்கு கிளம்பி ரெடியா இருக்காங்க. பொன்னியை போய் பார்த்துட்டு வர சொல்லி பவானி அனுப்புறாங்க. பவானியும் கூட வந்து பொன்னி இறங்குறாங்க. இந்த மாதிரி சாரி எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி காணாம போகும், பென்னா பென்சிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வாமா, நான் வேணா உனக்கு ஒரு சாரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வாங்கி அவ கெட்டி எப்பங்க கிளம்புவா, டைம் ஆயிடுச்சு, நம்ம போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா. நெக்ஸ்ட் சீன்ல பார்ட்டில எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பாஸ்கர் வந்து கேக்குறாங்க, சக்தியும் அவங்க ஒய்ஃபும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உஷா வந்து சொல்றாங்க, அவ பட்டிக்காடு இந்த மாதிரி பெரிய பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெயா வந்து சொல்றாங்க, சக்திக்கு வந்து ஒர்க் இருக்கா, அவன் முடிச்சுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவானி பாப்பா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சக்தி மாமாவும் பொன்னியாத்தையும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. தேங்க்யூ.